ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முனிசிபாலிட்டிஸ் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு கொண்டு வரும்போது முனிசிபாலிட்டிஸ் வந்து கிடையவே கிடையாது. 74வது சட்டத்திட்டம் 1992 தான் முனிசிபாலிட்டிஸ் வந்து நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்த்துருப்பாங்க. எதில் அப்படின்னா பகுதி 9(a) சரத்து 243(p)லிருந்து 243(j) வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த முனிசிபாலிட்டிஸோட பணிகள் செயல்பாடுகள் எல்லாத்தையும் 12வது அட்டவணையில் சரத்து 243(w) வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு 18 லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுதான் முனிசிபாலிட்டிஸோட பணிகள். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகளை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கிராமப்புறம் ரூரல் லோக்கல் பாடிஸ், இன்னொன்று வந்து நகர்ப்புறம் அர்பன் லோக்கல் பாடிஸ். இந்த கிராமப்புறத்தை பற்றி நம்ம போன வீடியோவில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்து முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க நான் வீடியோ லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அர்பன் லோக்கல் பாடிஸ் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே ஒரு 3 அடுக்கு முறை இருக்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாநகராட்சி கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் மாநகராட்சி அப்படின்னா லார்ஜர் அர்பன் ஏரியாஸ் எல்லாத்தையுமே மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து நகராட்சி, ஸ்மாலர் அர்பன் ஏரியா எல்லாத்தையுமே நகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து பேரூராட்சி, ட்ரெடிஷ்னல் ஏரியா நகர் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து இது எல்லாத்தையுமே பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி முனிசிபல் கார்பரேஷன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது எப்போ அப்படின்னா 1687 வந்து ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன் வந்து மெட்ராஸில் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து 1726 வந்து கல்கட்டாலையும் பாம்பேலையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1870 லார்டு மேயோ ரெசல்யூஷன் அவரோட தீர்மானத்தின்படி தான் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணி அது எல்லாத்தையுமே டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1882 லார்ட் ரிப்பன் அவரை வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோட மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார் அப்படின்னா லார்ட் ரிப்பன் தான். ஸோ அவர் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதை வந்து உங்களுக்கு கொஸ்டினாகவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எப்படி முனிசிபல் கார்பரேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1989 வந்து ராஜீவ்காந்தி தலைமையில் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து 65வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாரு. அது என்ன பில் அப்படின்னா நகர்பாலிகா பில். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது ராஜ்யசபா வந்து அதை டிஃபீட் பண்ணிட்டாங்க 1989 அக்டோபர் மாதம். அதுக்கப்புறம் அந்த பில் வந்து பாஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் விபி சிங் தலைமையில் செப்டம்பர் 1990 வந்து அந்த பில்லை வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிடலாம் அகெயின் அவர் வந்து பாஸ் பண்ணுறாரு. அந்த டைமிங்கில் வந்து லோக்சபா வந்து கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிவி நரசிம்மராவ் செப்டம்பர் 1991 வந்து அகைன் அந்த பில்லை வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் 74வது சட்டத்திட்டம் 1992 தான் நம்ம முனிசிபால் வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா 73வது சட்டத்திட்டமும் சரி 74வது சட்டத்திட்டமும் சரி ரெண்டுமே 1992 தான் சட்டமாக்கப்பட்டது. ஆனால் ரெண்டுமே நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா 1993 தான். ஸோ இதை உங்களுக்கு கொஸ்டினாகவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 8 டைப்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, நோட்டிஃபைட் ஏரியா கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, கண்டெய்ன்மென்ட் போர்ட், டவுன்ஷிப், போர்ட் ட்ரஸ்ட், ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு 8 டைப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை. இந்த அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் லெவலில் பார்க்கும்போது 3 மினிஸ்ட்ரி கீழே வரும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், இந்த வீட்டு வசதி அமைச்சகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுங்கும் போது பாதுகாப்பு அமைச்சகம். இந்த பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வந்து கண்டெம்னட் போர்ட்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அதாவது கண்டெம்னட் போர்ட்ஸ்ன்றது என்னன்னா மிலிட்ரி மெம்பர்ஸ் இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெம்பர்ஸ் அவங்களோட குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே கண்டெம்னட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து குன்னூரில் இருக்கிற வெல்லிங்டன், கேரளாவில் இருக்கிற கண்ணூர், ஸோ இது எல்லாமே கண்டெம்னட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வந்துடும். அடுத்து வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஹோம் அஃபேர்ஸுங்கும் போது உள்துறை அமைச்சகம் சொல்கிறாங்களே அந்த ஒரு மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரி கீழே என்னெல்லாம் வரும்னா யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஸோ இப்படி தான் நம்ம அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து 8 டைப்ஸாக பிரித்து அது கீழே வந்து 3 மினிஸ்ட்ரிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம முனிசிபாலிட்டியில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 243P. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டெஃபினிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்னா என்ன, கமிட்டினா என்ன, மெட்ரோபாலிட்டன் ஏரியானா என்ன, இந்த மாதிரி டெஃபினிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 243Q. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்து அந்த 3 அடுக்கு முறை தான் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு அர்பன் ஏரியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த ஏரியாவில் முனிசிபல் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கவர்னர் அந்த ஏரியாவை இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த ஏரியாவில் முனிசிபாலிட்டியை வந்து கொண்டு வர முடியாது. இப்போ கவர்னர் எதை பேஸ் பண்ணி ஒரு ஏரியாவை வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஏரியாவோட பாப்புலேஷன், செகண்ட் ஒன் வந்து அந்த பாப்புலேஷனோட டென்சிட்டி, தேர்ட் ஒன் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது இதை பேஸ் பண்ணி சொல்லலாம். ஃபோர்த் ஒன் வந்து விவசாயம் அல்லாத பிற தொழில்களுக்கு வந்து எவ்வளோ சதவீத தொழிலாளர்கள் வர்றாங்க இதை பேஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்து வந்து பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை பேஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ இதெல்லாம் இல்லாமல் வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குது அது வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா இந்த ரீசனை பேஸ் பண்ணியும் கவர்னர் வந்து அந்த ஏரியாவை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த சரத்து வந்து
243R இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம முனிசிபாலிட்டியோட அமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம முனிசிபாலிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நேரடி தேர்தல் முறையில் தான் நடத்துவாங்க. அதுக்காக நம்ம முனிசிபாலிட்டி ஏரியாவை வந்து வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த முனிசிபாலிட்டி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ணுற அதிகாரம் வந்து நம்ம மாநில சட்டமன்றத்துக்கு இருக்குது. அவங்க எதை பேஸ் பண்ணிலாம் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஒரு மெம்பர் அப்படின்றத பார்ப்போம். இப்போ மாநில சட்டமன்றம் வந்து ஒரு பர்சனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும். அப்படி அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபருக்கு வந்து முனிசிபல் மீட்டிங்கில் வந்து ஓட்டிங் ரைட் வந்து இருக்காது. அடுத்து வந்து லோக்சபா உறுப்பினர்கள், அப்புறம் நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு முனிசிபாலிட்டி ஏரியா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆளை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள், நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு முனிசிபாலிட்டி ஏரியா இருக்குன்னா அந்த தொகுதிக்குள்ளே ஒரு ஓட்டிங் ரைட் இருக்கிற பர்சனை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து வந்து வார்ட் கமிட்டி இல்லாமல் வேறு ஏதாவது கமிட்டி இருக்கும்ல, அந்த கமிட்டியோட சேர்பர்சனை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மாநில சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. அடுத்ததாக 243S இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வார்ட்ஸ் கமிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதா நம்ம முனிசிபாலிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வார்ட்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி அந்த வார்ட்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அது இப்படி தான் இருக்கணும், அதில் இவ்வளோ சீட் தான் அலோகேட் பண்ணணும்னு சொல்கிற அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அந்த முனிசிபாலிட்டி ஏரியாவில் வந்து அதர் கமிட்டி வேறு ஏதாவது கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமிட்டியுமே ஃபார்ம் பண்ணணும், அது இப்படி தான் இருக்கணும், அதுக்கு இவ்வளோ சீட்ஸ் தான் அலோகேட் பண்ணணும்னு சொல்கிற அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த அதர் கமிட்டியில் ஒரு சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேர்பர்சன் வந்து முனிசிபல் மெம்பராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 243T இதில் வந்து ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. முனிசிபாலிட்டியில் மெம்பர் ஆகிறதுக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்காங்களா, இவங்களோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உமன்ஸ் கேட்டகரிக்குமே 3ல் 1 பங்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெம்பர்ஸ்க்கு. இப்போ சேர்பர்சன் பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி உமன்ஸ் இல்லைனா அதர் பேக்வர்ட் கிளாஸ் இந்த கேட்டகரியில் வந்து ஒரு சேர்பர்சனை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சேர்பர்சனை செலக்ட் பண்ணுற அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த எஸ்சி எஸ்டி உமன் அதர் பேக்வர்ட் கிளாஸ்லாம் இருக்காங்களா, இதுலேருந்து ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 334 சொல்லியிருக்க விதிக்கு உட்பட்டு தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 243U இதில் வந்து டியூரேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து சேம் பஞ்சாயத்து மாதிரி தான். முனிசிபாலிட்டியோட பதவி காலம் வந்து 5 வருஷம் தான். ஸோ 5 வருஷத்துக்குள்ளே வந்து முனிசிபாலிட்டியை வந்து கலைக்கலாம். இன்கேஸ் அப்படி கலைச்சாங்க அப்படின்னா கலைக்கப்பட்ட தேதியிலேருந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நியூ முனிசிபால் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஸோ அப்படி ஒரு முனிசிபாலில் வந்து கலைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வேலிடான ரீசனுக்காக மட்டும்தான் கலைக்கணும். அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் வந்து ஏதாவது ஒரு தற்காலிக சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி வந்து முனிசிபாலை கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன். இதை வந்து ஆர்டிகல் 243V வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நபரை வந்து எப்படிலாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ மாநிலத்தில் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன் பர்பஸ்க்காக கொஞ்ச நாள் நடைமுறையில் ஒரு சட்டம் இருக்கும்ல, அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு நபரை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நபரை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுற அதிகாரம் எல்லாமே மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு நபருக்கு வந்து 21 வயசு ஆகுது, அவர் வந்து முனிசிபல் மெம்பராக இருக்காரு. ஆனால் அந்த நபருக்கு வந்து 25 வயசுக்கும் குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனை காமிச்சு அவங்கள டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 243W இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் வந்து தன்னாட்சியாக செயல்படுறதுக்கு அவங்களுக்கும் சில அதிகாரங்கள் பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எதன் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி, இதை பேஸ் பண்ணி திட்டங்கள் வகுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 12வது அட்டவணையில் சொல்லப்பட்ட ஒரு 18 லிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 243X இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் வந்து டேக்ஸு, டோல்ஸு, ஃபீஸ், டியூட்டிஸ் இது ரிலேட்டடாக வரி விதித்து அதை கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவ்வளோதான் வரி விதிக்கணும் அப்படின்னு மாநில அரசாங்கம் தான் முனிசிபாலிட்டிக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மாநில அரசாங்கத்துக்குன்னு ஒரு கன்சாலிடேட்டட் ஃபண்டு வந்து வந்திருக்கும். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மாநில அரசாங்கம் முனிசிபாலிட்டிக்கு கொடுப்பாங்க. அடுத்து வந்து முனிசிபாலிட்டியோட கிரெடிட்டுக்குன்னு சொல்லி ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து ஃபண்ட்ஸ் மூலமாக அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 243Y இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷன், ஒவ்வொரு நிதி ஆணையம் வந்து இருக்கும். அந்த நிதி ஆணையம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைப்பாங்க. அப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைக்கும் போது அந்த ஸ்டேட்டு கீழே இருக்கிற முனிசிபாலிட்டியோட ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணிட்டு அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக 243Z இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸோட அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இது எல்லாத்தையுமே மாநில அரசாங்கம் நினைச்சாங்கன்னா சட்டமாக கொண்டு வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 243ZA இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேர்தல் ஆணையம் இருக்கும். அவங்க தான் அந்த மாநிலத்துக்கு கீழே இருக்க முனிசிபாலிட்டிஸ்க்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து 243ZB இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
இந்த முனிசிபாலிட்டி ரிலேட்டடாக கொண்டு வர சட்டங்கள் எல்லாமே யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் கொண்டு வர சட்டங்களை வந்து பிரசிடென்ட் நினைச்சாருன்னா அவங்களுக்கும் சில விதிவிலக்கு சில மாற்றங்கள் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 243 இசட்சி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த சட்டங்கள் வந்து சில ஏரியாவில் வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்டில் ஷெட்யூல்டு ஏரியாஸ் இல்லைன்னா ட்ரைபல் ஏரியாஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து அந்த சட்டங்கள் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி பார்லிமெண்ட் நினைச்சாங்கன்னா அந்த ஷெட்யூல்டு அந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்குமே சில விதிவிலக்கு சில மாற்றங்கள் பண்ணி அங்கேயுமே சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டார்ஜிலிங் கோர்கா ஹில் கவுன்சில் இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸை வந்து இந்த சட்டங்கள் வந்து பாதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக 243 இசட்டி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கிற பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் இவங்க 2 பேரோட திட்டங்கள் இருக்கல அதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அதிலிருந்து ஒரு டிராஃப்டாக டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஒர்க்கு. ஓகே, இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி ரிலேட்டடாக ஏதாவது விதிகள் கொண்டு வர்றதுக்கு வந்து மாநில சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. என்ன மாதிரியான அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த கமிட்டியோட அமைப்பு, இந்த கமிட்டியோட எலெக்ஷன் மெத்தடு, மெம்பர்ஸ் அந்த சேர்பர்சனை செலக்ட் பண்ணுற மெத்தடு, இந்த பிளானிங் கமிட்டியோட பணிகள் என்ன, இது எல்லாத்தையுமே கொண்டு வர அதிகாரம் எல்லாமே மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த 74வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்குல்ல இதோட மெம்பர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கிற பஞ்சாயத் முனிசிபால் இருக்காங்களா அவங்கள 5ல் 4 பங்கு உறுப்பினர்கள் ஓட் போட்டு அந்த கமிட்டிக்கு வந்து மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கிற கிராமப்புறம் நகர்ப்புறம் இவங்க 2 பேரோட பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அந்த கமிட்டிக்கு வந்து மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட சேர்பர்சன் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட் பிளானை வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த சேர்பர்சனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அடுத்து வந்து இந்த டெவலப்மெண்ட் பிளானை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாயத் முனிசிபாலிட்டி 2 பேருக்கும் காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பிளானை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா தண்ணி பிரச்சனை, ஸோ 2 பேரில் யார் அதை யூஸ் பண்ணுறது யார் அதை பொறுப்பேற்றுக்கிறது இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து கவர்னர் ஸ்பெசிஃபை பண்ண இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா ஆர்கனைசேஷன் இதை கன்சல்ட் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பிளானை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக 243 இசட்இ. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மெட்ரோபாலிட்டியன் பிளானிங் கமிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. மெட்ரோபாலிட்டியன் ஏரியான்றதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சொல்லுவோம், 10 லட்சம் மக்களுக்கு மேலே வாழ்ந்தாங்கன்னா அது வந்து மெட்ரோபாலிட்டியன் ஏரியா. இல்லை அப்படின்னா 1 அல்லனா அது மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது ஒரு மெட்ரோபாலிட்டியன் ஏரியா. இல்லை அப்படின்னா 2 அல்லது அது மேற்பட்ட பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அது சேர்ந்தது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டியன் ஏரியா. சேம் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட் லெவலில் வந்து மெட்ரோபாலிட்டியன் பிளானிங் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் இவங்களோட கன்சாலிடேட்டட் பிளான் வந்து ஒரு டிராஃப்ட் டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்ரோபாலிட்டியன் பிளானிங் கமிட்டி ரிலேட்டடாக அந்த கமிட்டியோட அமைப்பு அதோட எலெக்ஷன் மெத்தடு அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த 74வது சட்ட திருத்தத்தில் வந்து இந்த கமிட்டியோட மெம்பர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியிருப்பாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா முனிசிபல் மெம்பர்ஸ் அப்புறம் பஞ்சாயத்தோட சேர்பர்சன் இவங்களில் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஓட் போட்டு செலக்ட் பண்ணி தான் இந்த கமிட்டியோட மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கமிட்டியோட சேர்பர்சன் வந்து இவங்களோட டெவலப்மெண்ட் பிளானை வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுற அதிகாரம் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த கமிட்டி வந்து எதை பேஸ் பண்ணிலாம் டெவலப்மெண்ட் பிளான் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் இவங்களோட பிளானை பேஸ் பண்ணி வந்து இவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பஞ்சாயத் முனிசிபாலிட்டி இவங்களுக்கு வந்து காமனாக இருக்கிற சில பிரச்சனைகள் இருக்கும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணியுமே இவங்க வந்து டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் இவங்க 2 பேரோட குறிக்கோள்கள் இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி இவங்க டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி முதலீடு எவ்வளோ செய்ய முடியும் அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்னர் ஸ்பெசிஃபை பண்ண இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் இதை கன்சல்ட் பண்ணியுமே அவங்க டெவலப்மெண்ட் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக 243 இசட்எஃப். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த சட்டம் நடைமுறை வந்த நாளில் இருந்து 1 இயர் வரைக்கும் முனிசிபாலிட்டி ரிலேட்டடாக மாநில சட்டமன்றம் கொண்டு வந்த எல்லா லாவுமே செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 1 இயர்க்குள்ள இந்த முனிசிபாலிட்டின்ற நியூ சிஸ்டத்தை வந்து எல்லா ஸ்டேட்டுமே அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசாங்கம் வந்து அந்த முனிசிபாலிட்டியை கலைக்காத வரைக்கும் அந்த ஏற்கனவே இருந்த சட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 243 இஜட்ஜி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இல்லை அந்த எலெக்ஷனில் செலக்ட் பண்ணுற மெம்பர்ஸ் சேர்பர்சன் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கோர்ட் வந்து தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவுமே எது வரைக்கும் அப்படின்னா அந்த மாநில அரசாங்கம் வந்து பெட்டிஷன் கொடுக்காத வரைக்கும் தான்.
ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம முனிசிபாலிட்டி ரிலேட்டடாக ஓவராலாக நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஆல் த பெஸ்ட்.